Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தியாராகம் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸோடு தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் சந்தியாராகம் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து மாயா தனாக்கு வந்து கதிரை மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இந்த ட்ரூத் பார்த்தீங்கன்னா ரகுராமுக்கு தெரிய வர்றது தான் ஒரு பிக் ட்ரூத் ரிவீலிங் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தா, சடனாக அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது கதையை கலப்புனாங்க. என்ன, நம்ம கார்த்திகை வந்து ஜானகியும் மாயாவும் வந்து கொலை பண்ணி புதைக்கிற மாதிரி. அதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே டெலிகாஸ்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ ஷேர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அது வந்து சந்தியாராகமோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தான். அது என்னென்னா, இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கை வந்து அவங்க எடுக்க போகிறதுனால ஒரு பூஜையை பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பூஜை பண்ணுறாங்க. இதில் மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பூஜை பண்ணுற இடம், அதாவது காட்டுக்குள்ளே வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க. சரி, பூஜை பண்ணுறதுக்காக தான் காட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜையை பண்ணலான்னு பண்ணுறாங்க. ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, ஆக்சுவலாக இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் டே ஷூட்டை வந்து நாங்கள் இங்கே முடிச்சிருக்கோம். இந்த வருஷம் எங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக அமையணும், இன்னும் நிறைய ஷூட்டிங்ஸ் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாரையுமே வச்சு காட்டுக்குள்ளே வச்சு ஃபஸ்ட் டே ஷூட் வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. இது பார்த்த உடனே என்ன தெரியுது, காட்டுக்குள்ளே வச்சு எதுக்கு எடுக்கிறாங்க, ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம கார்த்திக் வந்து புதைச்சிருக்காங்க. ஸோ கார்த்திகை தேடி தேடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு எப்படியோ எல்லாருமே வந்துடுறாங்க. லிங்கம் இருக்காங்க, அப்புறமா வந்து கார்த்திகோட அப்பா அத்தை இவங்க எல்லாருமே இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரகுராம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. அதுவும் இது வந்து டே ஷூட்டாக தான் இருக்குது. ஸோ டே டைமில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வச்சு அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து இவங்க கொண்டு புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்க கொண்டாங்கன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிய வந்து அதனால தான் அங்கே போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய ட்ரூத் ரிவீலிங் எபிசோடாக தான் சந்தியாராகம் சீரியலில் இருக்கும். பட் இருந்தாலும் உண்மை என்னன்னு நமக்கு தெரியுமே, லிங்கம் தான் கார்த்திகை கொண்டாரு அப்படின்னு. பட் ஜானகி தான் கொண்டாங்கிற மாதிரி அவங்க தான் மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் லிங்கம் கொண்டாருங்கிறது வெளியே வரதுக்கு இன்னும் கொஞ்சமே லேட் ஆகும். இருந்தாலுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா என்னோட கெஸ்ஸஸ் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ரிவீல் ஆச்சு அப்படின்னா நல்லாவே டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த எபிசோட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.